நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்திருக்கிற விருந்தினர் எண்ணமும் எழுத்தும் சினிமா அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து சினிமாவில் நிறைய அனுபவங்களையும் நிறைய பயணங்களையும் மேற்கொண்ட ஒருவர் தான் இயக்குனர் ஸ்ரீராம் பத்மநாபன் சார். அவரோட சிறப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம சொல்லிடலாம். டிஎஃப் டெக் டைரக்ஷன் கோர்ஸின் தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல முடிச்சவர். எம்மகன், முனியாண்டி, விலங்கியல் 3ஆம் ஆண்டு படங்கள்ல உதவி இயக்குனராக பணியாற்றியவர். டூ வானரன் படங்களோட இயக்குனர். இவருடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல தேர்வு செய்யப்பட்டிருக்கு, சாயிபும் நானும். அது போக வசனகர்த்தாவா பணியாற்றி இருக்கிறாரு. ஷார்ட் ஸ்டோரிஸ் புத்தகங்கள் 6 வெளியிட்டிருக்கிறாரு. திரைமொழி மந்த்லி மேகசின்ல ரைட்டராகவும் பணியாற்றி இருக்கிறாரு. இது எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் என்னோட சிம்பிள் பயோடேட்டா சார் அப்படின்னு ரொம்ப ஹம்பிளா பேசக்கூடிய இயக்குனர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களை தான் சந்திக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுடைய சினிமா ஆர்வம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாரும் சினிமா பார்க்கலாம், ஆனால் யாரோ ஒருத்தருக்கு தான் தெருவில் ஒருத்தர், இல்லை ஊரில் ஒருத்தர், இல்லை அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் ஒருத்தர், இல்லை மாவட்டத்தில் ஒருத்தர் தான் சென்னைக்கு புறப்பாடு எடுப்பாங்க. உங்களோட சினிமா ஆர்வம், உங்களோட எதிர்காலம் சினிமா அப்படிங்கிறத எந்த வயதில் உணர்ந்தீங்க? அது பள்ளி படிக்கும் போதே இருந்தது. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சேலம் சங்ககிரி தான் நான் இருந்து படித்தது. அங்கே செங்குந்தர் காலேஜ் தான் படித்தது. ஆர்வம் அப்படின்னா நான் 6வது படிக்கும் போது மிமிக்ரி, அந்த மோனோ ஆக்டிங் இதெல்லாமே நான் ஸ்கூல் டேஸில் நானே ஸ்கிரிப்ட் எழுதி மோனோ ஆக்டிங்னா 2 பக்கமும் நடிச்சுட்டு எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும் அதில். ஆனால் அவங்க கை தட்டினது எல்லாமே நடிப்புக்காக தான் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அதில் இருக்கிற எழுத்துக்காக தான் அது அது பின்னாடி நம்ம அதை ரியலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது, ஓ அப்படி இந்த எழுத்து அதில் காமெடி இருந்ததால தான் அவங்க கை தட்டியிருக்காங்க, பரிசு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நம்ம 6வதுலேருந்து 12வது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணுறது. அப்புறம் காலேஜ் போகும்போதும் அங்கே இருக்கிற மேடை நிகழ்ச்சியில் கலந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் போகிறது, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வம் வர ஆரம்பிச்சு. இதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நான் 12th படிக்கும் போது ஃபஸ்ட்டு ட்ராமா ஒன்று எழுதி போட்டு பண்ணதில் நான் ஒரு டைரக்டர் ரோல் பண்ணேன். அப்போவே ஆக்சுவலாக வேற ஒரு பையன் தான் பண்ணான். அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போகும்போது அவனுக்கு வரல நடிப்பு. டீச்சர் நீ ஏன்டா கஷ்டப்பட்டு இருக்க, நீயே பண்ணிடுறா அப்படின்ட்டாங்க. ஸோ அது வாய்ப்பு அப்போ டேரக்டராக இன்னும் அந்த ஃபோட்டோலாம் கூட இருக்குது. இப்போ ஏதோ கடவுள் ஒரு தீர்மானிச்சிருக்காரு போல இருக்குது, நமக்கு இதுதான் உன்னுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத தீர்மானிச்சிருக்காரு போல இருக்கு. அப்புறம் நான் இங்கே சென்னைக்கு காலேஜெலாம் முடிச்சு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரபுநேபால் சார் அப்போ அவங்க கிருஷ்ணதாசி சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிச்சு காதலே சுவாசம்னு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அது முதல்ல நான் ரைட்டராக கேட்டேன், அசிஸ்டன்ட் டேரக்டராகவே சேர்த்தாங்க. இமான் சாருக்கு அது ஃபஸ்ட்டு படம். நான் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி இது தெரிஞ்சுக்கிட்டா என்ன இந்த கலையை நமக்கு. மியூசிக் டைரக்டர் இமான் சார். ஆமாம், அவர் ஃபஸ்ட்டு படம் அது. ஓகே, இந்த கலையை தெரிஞ்சுக்கலாமே, டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய துறை, நம்ம தெரியாமல் டக்குன்னு சேர்த்துக்கிட்டாங்க, அது வேற. பட் ஆனால் தெரிஞ்சுட்டு மறுபடியும் ஃபீல்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு தரமணியில் அப்ளை பண்ணோன்னே பி வாசு சார் தான் இன்டர்வியூ பண்ணார். நிறைய பேர் அதில் வந்தாங்க. அதில் 13 சீட்டில் நமக்கு ஒரு சீட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் அப்படியே பயணம் தொட ஆரம்பிச்சு நம்மளது ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு. டிஎஃப் டெக் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடித்த பிறகு யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வம் இருந்திருக்கும். அந்த டைமில் ஹிட் ஆகிற படங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். உங்களோட எண்ணம் யார் கூட உதவி இயக்குனராக பணியாற்றணும் அப்படின்னுச்சு? எந்தெந்த படங்கள்லாம் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கீங்க? நான் அப்போ இன்ஸ்டியூட் படிக்கும் போது ஒரே முடிவில் தான் இருந்தேன் ஃபஸ்ட் இயரில். ஏன்னா நமக்கு ஹியூமர் தான் எப்பயுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால நான் சுந்தர் சி சார்ட்ட தான் சேரணும் அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமாகவே இருந்தோம். அப்போ என்ன நமக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் வரத்துக்குள்ளார அவர் என்னாச்சு, அந்த டைரக்ஷன்லேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டார். அந்த அன்பே சிவம்லாம் முடிஞ்சு லண்டன் படம்லாம் வந்ததில்ல. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் டைரக்ஷன் பண்ணல, நடிக்க போயிட்டார். நான் போயிட்டு அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்குற நேரத்தில் நான் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வரும்போது அவர் நடிகர் ஆகிட்டார். நான் இப்போ படம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டேன். அன்றைக்கி நான் இன்ஸ்டியூட் போகல, கோயிலுக்கு போயிட்டேன். அன்றைக்கி திருமுருகன் சார் வந்திருக்காரு, இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு அங்கே இருக்க பசங்களெல்லாம் பார்த்து அந்த ரவிராஜ் சார்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை. நான் இல்லை, நீ ஸ்பாட்டில் இல்லை நாங்கள், ஆனால் ரவிராஜ் சார் என் பேர் எழுதி கொடுத்துட்டாரு. இவனை நீங்கள் நம்பி சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு கரெக்டாக இருப்பான் இவன் அப்படின்ட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டா இப்போ சத்யஜோதியில்
எம்டன் மகன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பேரையும் கொடுத்துட்டு என்னை பார்க்கவே இல்லை. ரவிராஜ் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் சார் கூப்பிட்டுட்டு இது மாதிரி நம்ம பாண்டிச்சேரி போவோம் டிஸ்கஷனுக்கு, நீ வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னாரு. அப்போ என்ன டெஸ்ட் வச்சாங்கன்னா, டிஸ்கஷனில் நீ நல்லா பண்ணேன்னா உன்னை ஃபுல்லாக சேர்த்துப்போம், அது உன்னோட சாய்ஸ், உன்னோட திறமையை பொறுத்து இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு எம்டன் மோகன் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறாரு. கதை சும்மா ஒரு லைனாக எல்லாம் சொல்லிவிட்டு நீ உனக்கு தோன்ற சீன்லாம் எழுது அப்படின்ட்டாரு. இன்றைக்கி நைட்டு சொல்லி முடிக்கிற அடுத்த நாள் ஒரு ஈவினிங்குள்ளார ஒரு 87 சீனு அதாவது படத்தில் அப்படியே. ஆனால் என் கூட இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், பாஸ்கர் சக்தி சார், திருச்செல்வம் சார், அந்த டீமே உட்காந்துருக்கு. நான் மடமாட்டான்னு எழுதி முடிச்சு கொடுத்தேன்னா எல்லோரும் ஷாக்கு. சார் பார்த்துட்டு அதில் ஒரு 20-25 சைடு நல்லா இருந்தது. அவர் சொன்னது பாராட்டினது 25 சைடு நல்லா இருந்தது. மற்றெல்லாம் இன்னும் கொஞ்சம் உனக்கு அந்த விஷுவல் இன்னும் கொஞ்சம் அந்த இப்போ ஒர்க் பண்ண உனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துடும் அப்படின்னாரு. சரி சார்ண்ணே. சரி இப்போ என்ன பண்ண போகிறான்னு. சரி சார் இவங்களாம் எழுதுமா, நான் இன்னொரு செகண்ட் வெர்ஷன் ஒன்று எழுதுறேன் சார். அது ஒரு 2 நாள் இன்னொரு தனியாக ஒரு 90 சீன்ஸ் எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன். அப்புறம் ரவிராஜ் சார்கிட்ட பேசி இவனை நான் விடவே மாட்டேன், இவன் கூட தான் இருக்கணும்னா ஒரு 3 இயர்ஸ் 2006 9 வரைக்கும் சார் கூட தான் இருந்தேன். முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு எம்டன் முனியாண்டி விலங்கியல் கோ டைரக்டர் ஆகிட்டேன். அப்போ சார்கிட்ட சொன்னேன், சார் நான் என் எய்மே வந்து 2010 படம் பண்ணணும் சார், போதும் உங்கள்கிட்ட ஒரு 2 படம் ஒர்க் பண்ணதே வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்ஸ்டியூட்லேயும் படித்தது எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நான் படம் பண்ண போகிறேன் சார். இப்படியே இருந்தேன்னா மறுபடியும் இயர்ஸ் போயிட்டே இருக்கும் நமக்கு அப்படின்னா, சரிப்பா நீ போய் பண்ணு. ஆனால் அப்புறம் வெளியில் வந்து தான் ஃபஸ்ட்டு படம் வந்து லவ் ஸ்டோரி டூன்னு ஒரு படம் ஆரம்பித்து 2011 பண்ணேன். ஓகே, டூ படத்துக்கான விதை, அதனோட கேஸ்டிங் கால், அது ரிலீஸ் ஆன டைம்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? 2011 ஆக்சுவலாக என்னுடைய கேமராமேனோட லவ் ஸ்டோரி தான் அது. அவன்கிட்டருந்து நான் அவனோட லைஃப்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மாற்றி கிளைமேக்ஸ் இப்படி மாற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றிட்டேன், கிளைமேக்ஸை மாற்றிட்டேன். ரியல் லைஃப்பில் அவங்க பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் மாற்றிட்டேன். அவன்கிட்ட வந்து உங்களோட கதை சொல்லணுன்ட்டா அப்படின்னா சொல்கிறான். கதையை கேட்க அவனுக்கு ஷாக்காரு, இது ஏதோ என் லைஃப் மாதிரியே இருக்கு. இல்லடா எல்லார் வாழ்க்கையும் நடக்கிறதாண்டா இது, நீ ஏன் இது பண்ற. மறுபடியும் வரும்போது அவன் ஒரு இடத்துல பாயிண்ட்ல பிடிச்சிட்டான், இல்ல நீ என் லைஃப் தான் எடுத்திருக்க அப்படின்னா, ஆமாண்டா உன் லைஃப் தான், ஆனா கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அவன் கூட டிராவல் பண்ணேன் அவனோட அந்த லவ் ஸ்டேஜஸ் இதெல்லாம். அப்புறம் அது படம் எடுத்து ப்ரொடியூசர், அது ஒரு போராட்டம். எப்பயுமே உங்களுக்கு தெரியல, ஒரு படம் ரெடி பண்ணுறதோ ப்ரொடியூசர் தேடுறது எங்கெங்கேயோலாம் மாறிச்சு, ஹீரோலாம் மாறி. அந்த முன்தினம் பார்த்தேனையில் வந்து ஹீரோவாக பண்ணார், அந்த பையனை ஹீரோவாக போட்டால். சுமித்ரா இருக்காங்களா ஆக்ட்ரஸ், சுமித்ரா அவங்க பொண்ணு தான் ஹீரோயினாக லான்ச் பண்ணோம். ஃபஸ்ட் என்னோட மூவியில் அவங்க தான் லான்ச், 2வது பொண்ணு நட்சத்திரான்னு. அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், நிறைய ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணாங்க. அப்போ இருந்த சூழ்நிலை வந்து எனக்கு முன்ன பின்ன எல்லாமே பெரிய பெரிய படங்களாக தேட்டர்லேருந்து எடுக்கவே இல்லை. பெரிய பெரிய படங்கள் இந்த பின்னாடி வந்து அடுத்த வாரமே ஒரு 15 படம் எல்லாமே வந்தது. ஸோ அது ஒரு ஜாலியாக தான் போச்சு. அது ஒரு லவ் ஸ்டோரி தான். சூப்பர் சார். ஒரு படத்தோட ரிசல்ட் அந்த டீம்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு, இயக்குனருக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும்? அதுல இருந்து நம்ம அடுத்த படத்துக்கு போகும்போது என்ன கத்துப்போம்? ஆக்சுவலாக சார் நம்ம என்ன மனநிலையில் இருக்குமோ அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ஒரு மூட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம லவ்வில் இருக்கோம், ஏதோ ஒரு இது இருக்கணும், நமக்கு தாட் பூரா லவ் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணால் அதெல்லாம் நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் வச்சுருப்பீங்க, அதுதான் நம்ம 5-6 ஸ்கிரிப்டில் இதுதான் நான் பண்ண போகிறேன்னா இதுதான் பண்ண போகிறாங்கிறது கிடையாது. அன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் வந்து வேற ஒரு ஸ்கிரிப்டுகள் ஹாரர் இருக்கான்னு கேட்பாங்க. அது என்ன வேணாலும் மாறும், என்ன ஸ்கிரிப்ட் வேணாலும் நம்ம படமாக வரும்போது அது வேற ஸ்கிரிப்டாக கூட எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நம்மளோட ரிசல்ட் அப்படிங்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம கவனிக்கணும், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து எமோஷனில் இருக்கா, காமெடியில் இருக்கா, இல்லை வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷனில் இருக்கா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக கைதட்டுவாங்க இல்லையா, அதிகமாக ரசிக்கப்படுவாங்க இல்லையா மக்கள். சார் இந்த இடம்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, இந்த இடம் கொஞ்சம் லேகாக இருக்குது. நீ சூப்பராக பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்ஷன் பிளாக்காக இருக்கலாம், இல்லை காமெடி போர்ஷன்ஸாக இருக்கலாம், லவ் போர்ஷன்ஸாக இருக்கலாம். அப்போ உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போது. அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பெருசு பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதைக்களம் நம்ம அடுத்த படத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சேஃப் சைடில் ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். இல்லை எனக்கு எல்லா ஜேர்னலும் வருங்கிறது சில இயக்குநர்களுக்கு வரும். எல்லா ஜேர்னலும் வந்து இப்போ மணிவண்ணன் சார் மாதிரி இயக்குநர்களுக்கெல்லாம் எந்த அரசியலும் எடுப்பாங்க, லவ் எடுப்பாங்க, ஆக்ஷனும் எடுப்பாங்க. அது சில இயக்குநர்களுக்கு வரும். சில இயக்குநர்களுக்கு அது என்ன வருதோ அந்த ஜேர்னலில் எடுத்துகிட்டு போகிறது சேஃப். இப்போ சுந்தர் சி சார்னா அவருக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு படம் முடிச்சுட்டு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். அவங்க கண்டிப்பாக ஒரு 5 விஷயம் சொல்லுவாங்க.
இதெல்லாம் சரியில்லை, இது சரியில்லை, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைங்க. அந்த நல்லா இல்லைன்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அந்த மனப்பான்மை இருந்ததுன்னா நம்ம அடுத்த படத்தில் அதை திருத்திக்கலாம். இவனுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு போவான், நமக்கு தெரியும் நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டோன்னு ஒரு மனநிலை இருந்தோம் அப்படின்னா கஷ்டம்தான். அதை நம்ம கடைசி வரைக்கும் திருத்திக்கவே முடியாது அந்த பாயிண்ட்டை. ஸோ கேட்குறது நல்லது. சூப்பர். நடிகை ஊர்வசி மேம் அவங்களோட எந்த ஒரு படம் செலக்ட் பண்ணாலும் அந்த தாக்கம் செலுத்தக்கூடிய கதாபாத்திரமாக இருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ஊர்வசி மேம் வந்து நாங்கள் போயிட்டு எளிமையான ஒரு குடும்பத்து அம்மா கேரக்டர் அவங்க சொன்னோன்னே இம்மிடியட்டாக ஓகே சொல்லிட்டு வந்தாங்க. வந்துட்டு ஒரு 4 நாள் முதல் கால் ஷீட் வாங்கினோம். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பர்சனல் ப்ராப்ளம் ஒன்று. எனக்கு வந்து நைட் ஷூட் போயிட்டுருக்கு. அவங்க அந்த இதில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு காமெடி சீன் எடுக்கணும். ஏன்னா அந்த மருமகங்கிறது அவங்களுக்கு நினச்ச மாதிரி, அவங்களுக்கு டிஃபிகல் குடும்ப பொண்ணு மாதிரி மருமக வரணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கேரக்டர் படத்தில். ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துருவார், அவர் லவ் பண்ணுற பொண்ணு கூட்டு வந்துருவார். அப்போ இந்த பொண்ணு சொதப்பிக்கிட்டே இருக்கும், அவங்க காமெடி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சீன் அது. ஏன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை மேடம்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அவங்க கேட்கவும் முடியாது, மூட் அவுட்டா மேம் கேட்கவும் முடியாது. பக்கத்தில் போயிட்டு மேம் ஷார்ட் ரெடி மேம் அப்படின்னு டப்புன்னு வந்தாங்க. அந்த ஃப்ரேம்குள்ளார வந்தோடனே இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு எனக்கெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, என்ன இதுன்னே புரியல. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு காமெடியில். மறுபடியும் போய் அங்கே உட்காந்துட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு என் கேரக்டரு, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, உங்கள் டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம மேற்கொண்டு நிறைய படங்கள் பண்ணுவோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த படம் முடிச்சுட்டு முதல்ல இது நம்ம லிஸ்ட்டில் இல்லை, நம்ம சொன்ன லிஸ்ட்டில் இல்லை, முந்தானை முடிச்சோட சீக்வல் ஆரம்பித்தேன். முதல்ல சீக்வல் நான் தான் ஆரம்பித்தேன். சிங்கம்லாம் இப்போ வருது இல்லையா, சிங்கம் காஞ்சனாலாம் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி சீக்வல் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஆரம்பித்தோம். இந்த ஊர்வசி மேடம் குழந்தையை தாண்டுவாங்க இல்லையா முந்தானை முடிச்சுல, அந்த தாண்டின தோஷத்தில் அந்த குழந்தை இன்னைக்கு பெருசாயிரும். இவங்க தாண்டின தோஷத்தில் கல்யாணம் ஆகாது. இப்போ அந்த பையனுக்கு ஆகுமா ஆகாதா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அதே வாத்தியார் தான் பாகிராஜ் சார்ட்ட போய் சொன்னோன்னு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாரு. இப்படிடா நானே யோசிக்கல, நீ இப்படி யோசிச்ச, ரொம்ப நல்லா இருக்கா, இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னா. ஒரு 12 நாள் ஷூட் பண்ணோம். அது ப்ரொடியூசரோடைய ஒரு இதில் மேற்கொண்டு பண்ண முடியாமல் போயிடுச்சு அந்த படம். அதுலேயும் மேடம் தான் பண்ணாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நேஷனல் அவார்டு கிடைச்சிது மேடம்க்கு. வாழ்த்துக்கள் மேடம், அது மாதிரி நேஷனல் அவார்டு கிடைச்சி ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அவங்க சொல்கிறேன், ஓகே ஸ்ரீ அடுத்து நம்ம எப்போ பண்ண போகிறோம் சொல்லு, பெரிய விஷயம். இப்போ நீங்களும் பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கீங்க, வீட்டுக்கே வரமாட்டேங்கிறீங்க, நம்ம கேஷுவலாக கேட்போம்ல, அது மாதிரி தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதெல்லாம் விடு, என்ன பேசிக்கிட்டே இருக்க, வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற, எங்கே இருக்கு, என்ன பண்ணுற, ஒரு அம்மா ஸ்தானத்தில் அவங்க கவனிச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இதெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஊர்வசி மேடம் இவங்களோட கான்டெக்ட்ஸு, இவங்கள்ட்ட பேசுறது பழகிறதே நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படி சொல்லணும். பாக்யராஜ் சார் கூட சந்திப்பு எப்போ தொடங்குச்சு? அதான் அந்த மாப்பிள்ளை விநாயகர்னு ஒரு படம் ஆரம்பிச்சோன்னு சொன்னோம். அது லொல்லு சபா ஜீவா தான் ஹீரோ. லான்ச் ஃபஸ்ட்டு அவர் தான் லான்ச் பண்ணி நம்ம பண்ணோம். சார்கிட்ட போய் கதை சொல்ல போகிறோம். சார் கேட்டுட்டு நாளைக்கு கேட்டுடுறேன் வாங்க, நாளைக்கு வாங்கினாரு. அப்புறம் அடுத்த நாள் போனோம், உட்காந்து ஒரு 2 hours கேட்டார். எந்த கரெக்ஷனுமே பண்ணலை. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டைலாக்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே வந்து. ஆனால் அவருக்கு ரெடிமேடு. நம்ம சாதாரணமாகவே வந்து சார் பண்ணால் எப்படி இருக்குன்னு மைண்டில் வச்சு எழுதுனா ரெடிமேட் ஷர்ட் அவருக்கு. அன்னைக்கு தொடங்கின நட்பு சாரோட. எந்த விதமான ஷார்ட் ஃபிலிம்ஸோ இல்லை எது பண்ணாலுமே அவர் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவார். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் என்னோட புக் லான்ச்சுக்கு. சார் நீங்கள் வரணும் சார், நீங்கள் தான் வந்து புக் லான்ச் பண்ணணும் என்னோட ஃபஸ்ட்டு சிறுகதை தொகுப்புக்கு. ஓகே பண்ணிட்டாரு. அன்னைக்கு என்னென்னா சாருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னென்னா, ஒரு பெரிய நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஈசிஆரில் வைக்கிறாங்க. ஈசிஆரில் வச்சுட்டு நைட் 10-10:30 வரைக்கும் போகும். எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லா டேரக்டர்ஸ் இருக்காங்க. சார் உட்காந்துட்டு கரெக்டாக 4:45, ஏன்னா இங்கே 6 மணிக்கு ஃபங்க்ஷன், 4:45 அங்கேருந்து எந்திரிச்சிட்டு இல்லை இன்னைக்கு ஒரு புக் லான்ச் இருக்குது, அந்த பையன் சொல்லியிருக்கான் நான் போகணும் அப்படின்ட்டு 4:45 கிளம்பி வந்துட்டு இருக்காரு. எனக்கு கரெக்டாக நான் 6:30 ஃபோன் பண்ணுறேன், வந்துட்டேன்ப்பா ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு சொன்னார், அங்கே உட்கார சொன்னாங்க, நான் வாக்கு கொடுத்துட்டேன் உனக்கு, இது நம்ம ஃபங்க்ஷன், அதனால் நான் வர்றேன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நினச்சா சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கலாம். அதான் அந்த வாக்கு கொடுத்துட்டாங்களோ இல்லை ஒரு பிரியத்தோடு வர்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து சார்ட்டு என்றைக்குமே ஒரு அஃபெக்ஷன். அதே மாதிரி எப்போ அவருக்கு ஒரு கதை தோணுனாலும் டக்குன்னு கூப்பிட்டு என்கிட்ட சொல்லுவார், இப்படி ஒரு கதை வச்சிருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற. சாரோட படங்கள்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். அவர் இன்னும் வெளிவராத படங்களை எனக்கு சொல்கிறாருன்னா, அந்த காட்சி அமைப்புகளும் அந்த திரைக்கதையும் இன்னும் அவர்கிட்ட அப்படியே இருக்குது.
அது ரொம்ப ஒரு அதே மாதிரி கேட்பார், நீ ஏதாவது கதை இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற அது ஷேர் பண்ணிப்போம். அதனால் எப்பயுமே சாரோட ரெகுலர் டச்சில் தான் போயிட்டுருக்கு. சூப்பர் சார். உங்களுடைய டயலாக் ரைட்டிங் 465 மூவி அந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சது? ஆக்சுவலாக அந்த படம் வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டியூட் படிக்கும் போதே அந்த காமெடி ட்ராக் எழுதுறதுக்குன்னு ஒரு படம் ஒன்று கூப்பிட்டாங்க. அப்போ போய் இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 2-3 படங்களுக்கு அதே மாதிரி வந்து அப்போ படிக்கும் போதே நம்ம சீனியர் டேரக்டர்ஸு அவங்களாம் இருப்பாங்களே, அவங்ககிட்டலாம் போய் பண்ணும்போது இந்த டேரக்டர் வந்து பழக்கமாயிட்டு அவர் தான் சொன்னார், அவர் படம் ஆரம்பிக்க போகிறேன், இந்த மாதிரி நீ வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் போய் விழுப்புரம் போய் உட்காந்து அவருக்கு ஃபுல்லாக ஒரு 8 டேஸ்லேயே நம்ம முடிச்சிட்டோம். ஃபுல் டைலாக், படத்தோட ஃபுல் டைலாக்கே ஒரு 8 டேஸில் முடிஞ்சிருச்சு. அவர் பிளான் பண்ணது வந்து ஒரு 20 நாள் பக்கம் பிளான் பண்ணார். அவ்வளோ நாள் போகும் அப்படின்னு 8 டேஸில் ஃபுல்லாக முடிஞ்சு படித்து பார்க்குறாரு திரும்ப கரெக்டாக இருக்குது. சரி இது இப்போ ஓகே, எல்லாமே ஓகே. ஷூட்டிங்க்கு முன்னாடி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம அங்கே மெட்ராஸில் இதில் போய் சென்னையில் உட்காந்து எழுதிக்கலாம், இப்போதைக்கு இதில் ஒன்றும் கரெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகி வந்துட்டு அதுலேருந்து அப்படியே எழுதிட்டு இப்போ வந்து ஒரு 2 படம் பெங்களூரில் ஒரு டேரக்டர் அவர் தமிழில் ஒரு படம் பண்ணுறாரு, அதுக்கு ஒன்று எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் நம்ம எஸ்எம்எஸ் ராஜேஷ் இருக்கார், அவரோட டைரக்டர், அவர் ஒரு படம் இப்போ ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு, அவரதும் முடிச்சாச்சு. ஸோ நம்ம டைரக்ஷன் நடுவில் பேரலாக இதையும் டைலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். இப்போது பெரும்பாலும் எழுதுகிறவங்க இயக்கத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வசனகர்த்தா தேவைப்படாது. சில இயக்குனர்கள் வந்து நாவலை வந்து திரைக்கதையாக்கம் பண்ணி சினிமாவை வசனகர்த்தா வச்சுப்பாங்க. அந்த வசனகர்த்தா அப்படிங்கிறவர் தனித்துவமாக இருக்கும்போது தான் அவரை வந்து எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களோட இயக்கத்துக்கு ஒத்திசைவாக தான் நம்மளோட சிந்தனை அந்த வசனத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கதையோட்டத்துக்கான சமகாலத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் முதற்கொண்டு, ஏன்னா நம்மளோட பொறுப்பு வசனகர்த்தா மட்டும் அப்படிங்கும்போது இயக்கம் அல்லாது. அதை நீங்கள் எப்படி புதுப்பிச்சுக்கிறீங்க? இல்லை, முதல்ல வந்து அவங்க கதை சொல்லுவாங்க இல்லையா, கதை சொல்லும் போதே எனக்கு வந்து என்னுடைய விஷயங்கள் நான் சொல்லி இந்த படத்தில் இது எனக்கு மேட்ச் ஆகும் ஆகாதுங்கிறதே நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி சில விஷயங்கள் நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அந்த டேரக்டர்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த கேரக்டர் இந்த பேட்டர்னில் இப்படி இவ்வளோ பேசணுங்கிறதெல்லாம் சொல்லிடுவேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? எழுதி நம்ம மட்டும் ஒரு ட்ராக்ல ஃபுல்லாக எழுதிட்டு போயிட்டு ஒரு 25 சீன் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டாம் நான் இப்படி எதிர்பார்க்கல அப்படின்ட்டாங்கன்னா அதெல்லாம் ஒரு 4 சீன் ரஃபாக எழுதி கொடுக்குறது அவருக்கு. எழுதி கொடுத்துட்டு உங்கள் வேவ்லென்த்து என் வேவ்லென்த்து செட் ஆகுதா, நான் முழுக்க உங்கள் படத்துக்கு எழுதினேன்னா நான் வசனகர்த்தாவை தான், இயக்குனராக நான் வேலை செய்ய மாட்டேன். இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தப்பு இருந்தால் அந்த இடத்த சொல்லிடுவேன், இந்த இடத்துல தப்பு இருக்குது சார், ஸ்க்ரீன் பிளேயில் எங்கேயோ இந்த இடத்துல ஒரு சின்ன கேரக்டர் ஜம்ப் ஆகுது, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, கரெக்ஷன் பண்ணால் நல்லது, உங்களுக்கு அதான் கரெக்டுன்னு பட்டுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் நான் சொல்கிறது என் கடமை அப்படி சொல்லி, இதே என் படமாக இருந்தால் நான் அதை திருத்திடுவேன். அவங்கள்ட்ட நம்ம உரிமை எடுத்துக்க முடியாது, அவங்க என்ன பர்பஸில் வச்சுருக்காங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் விஷயத்தை சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் வந்து வேண்டான்னு சொன்ன படமும் இருக்குது, சுத்தமாக நான்சிங்கில் ஆயிடுது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த கேரக்டர்ஸை இப்படி தான் பேசணும், இப்படி பேசினா நல்லாயிருக்கும், நமக்கு கரெக்டாக இருக்குது, அது அவங்களுக்கு வந்து ஒத்து நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், ஒரு வார்த்தை மாறக்கூடாது, நான் எழுதி கொடுத்துருவேன், அதை நீங்கள் அப்படியே இது பண்ணணும்னா எழுதி கொடுக்குறது காப்பி ரைட்டிங், இட்ஸ் நாட் டயலாக் இல்லையா, அது காப்பி ரைட், அது அசிஸ்டன்ட் டைரக்டரே பண்ணிடலாம். நமக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், நம்ம அது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அந்த கேரக்டர் வந்து பேசுறது எல்லாமே இது வரைக்கும் கேட்காத டைலாக்ஸு இல்லை வேறு ஏதாவது ஒரு புது விஷயம் சொல்லணும், ஏதாவது நம்மளோட க்ரியேட்டிவ்னஸ் அதில் இருக்கணும். அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு இதுதான் இருக்கணும் அப்படின்னாங்கன்னா அது காப்பி ரைட்டு, அப்படியே பார்த்து எழுதுறதுல என்ன இருக்குது. இப்போ ஒரு படத்தோட வெற்றிங்கிறது ப்ரொடியூசர் இயக்குனர் சார்ந்தது, நமக்கு வந்து பேமெண்ட் வருது, நம்ம எழுதி கொடுக்குறோம், நம்மளோட சர்வைவல் இதையும் அது வந்து காப்பாற்றுது. அப்படிங்கும்போது நம்ம அதை கமிட் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம் சார், ஆனால் தப்பாக ஒரு இடத்துல நம்ம கமிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மன உளைச்சல் மாதிரி தான். நம்ம ஒரு செய்கிற தொழிலில் இப்போ நம்ம ஒரு விஷயம் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா கூட அது பயங்கர திருப்தி அடைஞ்சு சந்தோஷமாக ஒரு வேலை செய்யணும் இல்லையா, அது வந்து ஏதோ ஒரு மிஸ் ஆகி கட்டுப்பாட்டுக்குள்ளார உட்காந்து ஒரு விஷயத்தை பண்ணி கொடுக்கறது அது எனக்கு உடன்பாடு இல்லை. இதை எதிர்பார்த்தா இது இல்லைன்னா இன்னொரு இடத்துலேருந்து நமக்கு வரப்போகுது, அவ்வளோதான். இந்த கால இடைவெளின்னு ஒன்று இருக்குல்ல சார், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு கலைஞனுக்குமே இருக்கும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்குமே இருக்கும். அதுலேருந்து தன்னை மீட்டு வர்றது எப்படி சார்? ரொம்ப கஷ்டம் சார், அது ரொம்ப கஷ்டம். நான் வந்து
2011 ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிட்டு 2012 இது ஆரம்பிச்சிட்டோம். இம்மிடியட்டாக கிடச்சிருச்சு, செகண்ட் படமும் இம்மிடியட்டாக கிடச்சிருச்சு. அது எனக்கு என்ன வருத்தம்னா எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டு, பாக்யராஜ் சார், ஊர்வசி மேடம், சந்தானம், ஜீவா, இவங்க மனோபாலா சார், எத்தனை பேர் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், 22 ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கால் ஷீட் கொடுக்கும்போது என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கொடுப்பாங்க. எனக்கு இந்த இதோட இவங்கெல்லாம் நம்ம இவ்வளோ நம்புகிறாங்க, கொடுத்துட்றோம்பா, அவங்க கேட்குறாங்கப்பா, கொடுத்துட்றோம்பா, நான் ஒரு 2 நாள் தான் 4 நாள் தான் கேட்டு கொடுப்பாங்க. அப்போது ரொம்ப பெயினாக இருக்கும். இப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே படம் எப்போன்னு கேட்கும் போது நம்மளால் பதில் சொல்லவும் முடியாது. அந்த படத்தை தூக்கி வெளி ப்ரொடியூசருக்கு மாற்ற பார்த்தோம், அதுக்கும் அவங்க ஒத்து வரல. என்ஓசி கொடுத்துருந்தாருன்னா வேறு ப்ரொடியூசருக்கு பண்ணிவிட்டு நம்ம எப்பயோ செகண்ட் படம் ரிலீஸ் ஆகி நம்ம வந்திருக்கலாம். அதுக்கும் அவங்க வரல. நானே தான் பண்ணுவேன்னா பண்ணவும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் தான் இந்த டைலாக் எழுதுறது ஒரு விஷயம் வந்தது. ஆனால் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, அப்போ பண்ண தப்பு என்னன்னா, நம்ம எதுக்காகவும் எங்கேயும் ட்ரக்காகி ஒரே இடத்துல உட்காந்துடக்கூடாது. இது நடந்துரும், இது முடிஞ்சிரும், இது நடக்கலைன்னா ஓரமாக வச்சுட்டு வேற ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணிட்டு போகணும். ரொம்ப போய் ஸ்டக் ஆனதில் அது ஒரு 3 வருஷம். என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் மேலே இருந்த ஒரு லவ் தான், வேற ஒன்றும் இல்லை. முந்தானே முடிச்சுங்கும் போது அதோடைய அந்த அவ்வளோ பெரிய டேரக்டர் நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு, பார்ட் 2 எடுன்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காரு நம்பிக்கை. அதை எப்படி சால்ட்டாக தூக்கி போட்டு போயிட முடியும்? ஒரு ட்ரை எக்ஸ்ட்ரீம் பண்ணி பார்ப்போமேங்கிறதுக்காக போகிறேன்னு. அதுதான் அந்த 3 வருஷம். ஆனால் அந்த 3 வருஷமும் நமக்கு என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான். அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அது ப்ரொடக்ஷன் வைஸு ஸ்ட்ரக் ஆகுறது, எல்லா இடத்துலையும் ஒரு சில அனுபவத்தை கொடுத்து நம்ம அதிலிருந்து கற்றுக்கிட்டு வெளில வரும். ஸ்டோரியில் ரைட்டிங்கில் ஸ்ட்ரக் ஆகுறது, அதாவது தொடர்ந்து ஒரு ஃப்ளோவில் எழுதுவோம், பர்சனலாக ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்மளை அழுத்தும் போது அதுக்கடுத்து அந்த ரைட்டிங்கை ஸ்ட்ரக்கான இடத்துலேருந்து எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரைட்டிங்கில் எப்படி? அதுக்கு தான் பாக்யராஜ் சார் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தாரு. ரஃப் சீன் ஒன்று இருக்குது, எங்கேயுமே ஸ்டக் ஆகிடக்கூடாது. நீ 1 2 3 4 5 சீன்ஸ் உனக்கு தோன்ற சீன்ஸ்லாம் எழுதிட்டே இரு. இந்த இடத்துல உனக்கு ஸ்டக் ஆகுதுன்னா சும்மா ஒரு ரஃப் சீன் ஒன்று போட்டுட்டு ஒரு விஷயம் ஒன்று எழுதிக்கும். இல்லை அந்த இடத்துல பிளாங்க் விட்டுரு, அந்த இடத்துல நிற்காத, பிளாங்க் விட்டுரு. அதுக்கப்புறம் ஸ்டோரி மூவிங்கில் உனக்கு என்னங்கிறது தெரியும். அடுத்தடுத்த சீன்ஸை நீ எழுதிட்டே வா. அந்த விட்ட சீன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா ஃபைனலாக உட்காந்து நீ அதை தனியாக உட்காந்து யோசித்து அதை நீ பண்ணணும். நீ அந்த இடத்துலையே உட்காந்துட்டு வரலன்னா கதையும் நவராது, சீன்ஸும் நவராது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று அந்த சொன்ன முந்தானி முடிச்சில் அந்த தேல் வரும் இல்லையா, அந்த ஊர்வசி மேடம் தேலை அடிப்பாங்க இல்லையா, அந்த சீன் முதல்ல வரவே இல்லை, விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறெல்லாம் போயிட்டு கடைசியாக தான் அந்த சீனை நான் பண்ணேன். நீங்கள் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டிங்கன்னா அந்த இடத்த தாண்டி வந்துடுங்க, இங்கே நிற்க வேண்டாம் அப்படிங்கிறத அவர் சார் சொன்ன ஒரு விஷயம். அதான் ஃபாலோ பண்ணுறது. அதுதான் நீங்கள் எழுதிடுங்க, ஒரு வருஷன் முடிச்சிருங்க. முடிக்கும் போது உங்களுக்கு ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிகினிங் மிடில் எண்டு வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். இந்த 3 கிடைச்சாதான் நம்ம டிராஃப்டே பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு மூவிங் தெரியும். உங்களுக்கு வேண்டிய சீன்ஸ் தான், பெஸ்ட்டு சீன்ஸ் தான். அதுக்கு ஆல்டர் நம்ம பண்ணிக்கலாம், பெஸ்ட்டு சீன்ஸுக்கு ஆல்டர் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் போட்டு மண்டே உடச்சிக்க வேண்டாம், கிடைக்கலையே அப்படின்னு. வானரன் படம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதனோட விதை எங்கேருந்து கிடைச்சது? நான் ஆக்சுவலாக சிறுகதை புக் எழுதினேன் இல்லையா, அதுலேருந்து ஒன்று ஷார்ட் ஃபிலிமாக ஒன்று பண்ணி அது கேன்ஸுக்கு போயிடுச்சு. இன்னொரு கதை அப்படியே படிச்சுட்டே இருக்கும் போது அதில் ஒரு ஆஞ்சநேயர் வேஷம் போடுறவரோட ஒரு கதை ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரே ஒரு சின்ன கதை தான். அதை படத்தில் வானரன் படத்தில் அது ஒரு சீனாக தான் வச்சுருப்போம், கதையை வைக்கல. அது ஒரு சீனாக வச்சுட்டு அந்த கேரக்டரை பெருசு பண்ணும். இந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு போகிறாங்க இல்லையா, அது பகல் வேஷம்னு ஒரு கலை ஆந்திராவில் இருந்தது. அது அழிஞ்சிருச்சு அந்த கலை. அங்கேருந்து எல்லோரும் வந்தவங்க தான், அவங்களுக்குள்ள ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப்பை நம்ம சொல்லணும்னா அதெல்லாம் அது ஆர்ட் போட மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று வச்சு, இப்போ ஏகப்பட்ட செலவு பண்ணக்கூடிய ஒரு வியாதி அந்த குழந்தைக்கு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிற பர்சன் என்ன பண்ணுவோம், இவனுக்கு யாரெல்லாம் சமூகத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க, மனிதாபிமானம் உள்ளவர்கள் எல்லாருமே இருக்காங்க. நம்ம உலகம் கெட்டு போச்சு எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு நம்ம சந்திக்காத வரைக்கும் தான் அதெல்லாம். நம்ம சந்திச்சிட்டோம்னா அத்தனை பேர் இருக்காங்க ஓடி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, குழந்தைக்குன்னா எல்லாத்துக்குமே இருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம அந்த சிறுகதையிலேருந்து தான் நான் அந்த ஒரு விஷயத்தை நான் பெருசு பண்ணேன். அந்த சிறுகதையில் ஒரு மருந்து கடை வாசல்லாம் ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான், 9 மணி திறக்க 7 மணிக்கே உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் ஒரு கல்யாணம் பொண்ணு பார்க்குற ஒரு கோஷ்டி, ஆஞ்சநேயர் கும்பிடாம போயிடுவாங்க, கார் ரிப்பேர் ஆயிரும், எல்லாம் ஆயிரும். அவங்க போய் ஒரு இடத்துல அவங்க அம்மா, அந்த பையன் சொல்லுவான், அம்மா போய் ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு போகலாமா. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஆஞ்சநேயர் கும்பிட்டு போயிருந்துருக்கலாம்டா, ஏன்டா நீ அவசரப்பட்ட, பாரு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது இவன் அப்படியே மெதுவாக மறுபடியும் அங்கே மெடிக்கல் ஷாப் திறந்துருவாங்க. இவ்வளோ ரூபா அப்படின்னோடனே காசு இருக்காது, மறுபடியும் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வரும்போது அந்த கார்கிட்ட வருவான்.
இந்த லிங்க் இவங்க இங்கே கார் பிரேக் டவுன் ஆகும், அப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும், ஆஞ்சநேயரே வந்துட்டான்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஓடி போய் மெடிக்கல் ஷாப்பில் போவான். இந்த சீன் இருக்கு இல்லையா, இந்த சீனை அப்படியே பெருசு பண்ணி ஒரு கதையாக்கி அப்பா பொண்ணுன்னு வச்சு இது பண்ணி, இது ஒரு சீன் தான் வரும் படத்தில், ஒரு வேறு மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணி பண்ணலாம். அது எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி புக்கில் இருந்து பண்ண ஒரு படம். அது ஃபுல்லாக ஹியூமனிட்டி தான். விஜேஷ் நாகேஷன் நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா நாகேஷ் சார் அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்றைய சினிமாவிலும் என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்று. அவரோட அந்த துடிப்பும் அந்த ஈடுபாடும்ங்கிறது. ஸோ விஜேஷ் அவர் எப்படி உள்ளே வந்தார், அவர்கிட்ட நீங்கள் நாகேஷ் சாரோட நடிப்பை பற்றி பேசுனீங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து வேற ஒரு நடிகர் தான் இருந்தார். அவர் ஃபோனே எடுக்கலை. ஃபோனில் மெசேஜஸ் போட்டுக்கிட்டே இருந்தோம். பதில் வந்து சொல்ல ப்ளூடிக் ஆச்சு. ஆனால் அவருடைய எனக்கு அறிமுகப்படுத்தினவர்கிட்ட நான் அண்ணன்ட்ட கதை கேட்குறேங்கிறாரு தவிர என்னோட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறார். பண்ணலை. நாட்கள் வேறு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி நாகேஷ் சார் மாதிரி ஒருத்தர் வேணும், எளிமையான தோற்றத்தில் ஒருத்தர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது டக்குன்னு இவங்க நினைப்பு வந்தது. சரி இவருது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்பர் கேட்டால் கிடைக்கல. அப்புறம் நானே ஃபேஸ்புக்கில் டேரெக்டாக போயிட்டு மெசேஜ் போட்டு அடுத்த நிமிஷம் லைனில் வந்துட்டார். ஃபோனில் வந்துட்டு கதை சொல்லுங்கண்ணா நம்ம பண்ணலாம் அப்படின்னு கதை சொன்னேன். நேரில் வீட்டிலே போய் கதை சொன்னேன். கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரே ஒரு விஷயந்தான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி உடம்புல ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு எல்லாம் வச்சுட்டு காலில் செருப்பு இல்லாமல் நடக்கணும், இந்த எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் இதுக்கு உங்களுக்கு ஓகேனா நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இல்லைண்ணா நான் கதாபாத்திரத்துக்காக பண்ணுறேன் நல்லா இருக்கு அப்படின்னாரு. அவரோட டெடிக்கேஷன் வந்து படம் முழுக்க சீக்கிரமாக ஷூட்டுக்கு வர்றது பண்ணுறது அதெல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாரு அவர். அதெல்லாம் பண்ண அவங்க தாத்தா பற்றி அவர்கிட்ட சொல்லணுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள்னா என்னென்னா, என்னோட ஆசையே வந்து மனோரமா மேடம் நாகேஷ் சார் வச்சு பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. மனோரமா மேடம்காவது நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டேன், ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன் அவங்களது. நாகேஷ் சாரை வந்து பண்ண முடியல, ரீச்சே பண்ணா. நான் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வரதுக்குள்ளார அவர் கிளம்பிட்டார். அவர் ஆனால் அவர் ஒவ்வொரு பர்த்டேக்கும் இறந்த நாளுக்கும் ஒரு படம் போட்டு பார்த்துறது அவ்வளோ பிடிக்கும். நாகேஷ் சார்னா அவ்வளோ பிடிக்கும். அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், தாத்தா நடித்த படத்துலேருந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். பட் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். நமக்கு எங்கேயோ யாரோ ஒருத்தர் பிடிக்குதுன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். அவரை வச்சு பண்ணணும்னு நினச்சா அவன் பேரனை வச்சு பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஊர்வசி மேம், பாக்யராஜ் சார், நாகேஷ் சார் நீங்கள் குறிப்பிடும்போது திரைத்துறையில் எத்தனையோ நடிகர்கள் வர்றாங்க. நட்சத்திர அந்தஸ்து, பெரிய ஒரு பிம்ப வழிபாடுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அது எல்லாம் தாண்டியும் ஒரு சிலர் நம்ம காலத்துக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையோட நிகழ்வுகளை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அதுல நாகேஷ் சார், அவருக்கு முன்னாடியும் நகைச்சுவை நடிகர்கள், அவருக்கு பின்னாடியும் நகைச்சுவை நடிகர்கள் வந்தாலும் நாகேஷ் சார் தனித்து தெரிய காரணமா நீங்க பாக்குறது ஏதாவது இருக்கா? அதாவது அவருக்கு வந்து நாட் ஓன்லி டயலாக்ஸில் மட்டுமே அவர் கிடையாது, பாடி லாங்குவேஜ். எளிய மக்களுக்கு வந்து அவர் டயலாக் பேசலைனாலுமே, இப்போ நீங்கள் ஒரு ஃபாரினர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாகேஷ் சார் செய்கிற சேஷ்டைகள், அவர் பண்ணுற ஒரு விஷயம், இப்போ நம்ம சாப்ளின் பார்த்துட்டு நம்ம சிரிக்கிறோம், டயலாக் இல்லைனாலும் சிரிக்கிறோம். அது வந்து நாகேஷ் சார் நீங்கள் எந்த லாங்குவேஜ்காரன் பார்த்தாலும் சிரிப்போம். சில காமெடியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டயலாக்ஸ் மூலமாகவே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேர் நிற்கிறாங்கன்னா கவுண்டர் டைலாக், அது தமிழ் தெரியணும் இல்லை சப்டைட்டில் போடணும். நாகேஷ் சாருக்கு தேவையே இல்லை. பேசினாலும் புரியலைனாலும் அவர் செய்கிற சேஷ்டைகளும் இதுவும் மேலே ஏறி குதிக்கிறது, அங்கே போகிறது, இங்கே வருது, பெண்டு பண்ணுறது, உடம்பு பண்ணுறது, எப்படி இருந்தாலும் பண்ணுங்க. ஆனால் அதே நேரத்தில் கண் கலங்க வைக்கிறதும் அவரால் தான் முடியும். ஒரு சீரியஸான விஷயத்தையும் அவரால் தான் பண்ண முடியும். மற்ற காமெடி ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, நமக்கு இம்மிடியட்டாக கண்ணை தண்ணி வரணும் அப்படின்னாலும் அவரால் பண்ண முடியும். அவர் அதான் சொல்கிறால, ரொம்ப எளிமையான ஒரு பாடி ஷேமிங்லாம் பண்ண மாட்டார், எளிமையான கேரக்டர்ஸ் பண்ணுவார். அதில் எல்லா காமெடி பண்ணும். இவருடைய அடுத்த நிமிஷம் பஞ்சு விட்டு என்ன வருங்கிறது இப்போ ரிஹர்சல்ஸ்லாம் சொல்ல மாட்டாராம். ரிஹர்சல்ஸ்லாம் ஒரு பஞ்ச் தோணிடுச்சுன்னா ரிஹர்சல்ஸ் இல்லை, ஸ்பாட்டில் அடிப்பார் போல் இருக்கு. ஸ்பாட்டில் டக்குன்னு அதான் அந்த கமல் சார் சொன்னார் இல்லையா, நானும் கிரேசி மோகன் சாரும் பயங்கரமாக அடித்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணி அபூர்வ சோதரில் கொண்டு போய் வச்சு அந்த குட்டை கமலை போய் கொண்டு போய் வைக்கிறோம். அவர் பார்த்துட்டு நாகேஷ் சார் ஸ்பாட்டில் அடிக்கிறான், எங்கடா பாதி தான் வந்திருக்கு மீதி எங்கடா அப்படின்னா. அப்படியே கமல் சாருக்கு கிரேசி மோகன் சார் சேவாக நம்ம பாரு நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா, அவர் பாரு வந்தோடனே பட்டுன்னு ஒரு கவுண்டர் அடிச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவரோட பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அவருக்கு இருக்கு, டக்குன்னு வருது கவுண்டர்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். எல்லாம் வந்து தமிழ் சினிமா நமக்கெல்லாம் ஒரு பொக்கிஷம், அவ்வளோதான். பாக்யராஜ் சார் அவரோட டைமில் அந்த ஒரு ஊரில் ராஜகுமாரியாக இருக்கலாம், எந்த ஒரு படமாக இருக்கலாம்,
குழந்தைங்களும் அதை உட்கார்ந்து அடுத்த சீன் என்னன்னு ஆர்வமா பார்த்த காலம் இருக்கு. நான் என்ன வச்சு நான் சொல்லிடுறேன். நானும் தான். ஓகே, உங்களையே வச்சு நான் சொல்லிடுறேன். கலை ஒருத்தருக்கு ஒரு நேரத்துல உச்சமா அவங்கள்ட்ட இருந்து வர்ற படைப்புகளும் சரி, அவங்களோட ஏன்னா பாக்யராஜர் அந்த இதழ்ல எழுதுவார், அதுவே அவ்வளவு ருசிகரமா இருக்கும். அந்த கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு இது, அந்த கலை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான், ஒரு 10 ஆண்டுகள் தான் கொடுக்குமா? அது ஏன் ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரு 15 ஆண்டுகள் பீக் டைம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி? அதன் பிறகு ஏன் அது அந்த சக்தி இயற்கையோட ரிதம் நிக்க மாட்டேங்குது? கரெக்டு தான். ஆனால் அந்த மாதிரி 15 ஆண்டுகள் தான் இருக்குமா அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா மணிரத்னம் சார் அன்னிலேருந்து அப்படியே இன்னி வரைக்கும் நிறைய டேரக்டர்ஸ், பாலச்சந்தர் சார் கடைசி இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மைண்டு நல்லா ஆக்டிவாக, அதாவது நமக்கு வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம தொடர செயல்கள் எல்லாமே கான்ஃபிடென்ட்டில் பயங்கர ஹிட்டாகவே போயிட்டே இருக்கும். சாருக்கு ஒரு டைமுக்கு மேலே ஒரு சில ப்ராப்ளம்ஸ், இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. சினிமாவில் தான் கொஞ்சம் இடைவெளி விழுந்துருச்சு அவருக்கு. பட் அவர் வச்சிருக்கிற கதைகளாகட்டும், ஒரு விஷயம் டெய்லி அவரோட ருட்டீன் எழுதுவார், டெய்லி எழுதுவார், படம் பார்ப்பார், எழுதுவார். அவர் அதை மட்டும் விடவே மாட்டார், எழுத்தை மட்டும் விடவே மாட்டார். நீங்கள் என்ன 1008 பிரச்சனை இருக்கட்டும், போய் நீங்கள் வாங்கன்னு சொல்லி உட்காந்தா கூட அந்த ப்ரூஃப் பார்க்குறது, எழுதுறது. நான் அன்றைக்கி ஒரு பழைய படம் ஒன்று சொன்னேன் சார்கிட்ட, சார் இந்த மாதிரி சிவாஜி சார் நடித்த ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது சார், ரொம்ப சூப்பராக. அப்படியா அப்படின்னாரு. சரி நான் பார்க்கணும். அதே 2 மணி சீக்கிரம் கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் வரும்போது பார்த்தம்பா, படம் நல்லா இருந்தது. அப்பா, அந்த ஆர்வம் இருக்குங்க. அதாவது நம்ம எவ்வளோ பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம், இனி என்ன போய் படம் பார்க்கறது அப்படின்லாம் கிடையாது. நான் அன்றைக்கி ஒரு மலையாள படம் ஒன்று ரெஃபர் பண்ணி ஒரு இது சொன்னேன், சார் இந்த மாதிரி இந்த இதில் மலையாள படம் இருக்குது, இமீடியட்டாக பார்க்குறேன்ப்பா அப்படின்ட்டு. அதை எழுதுறது அவர்கிட்ட அப்படி தான் எழுதிக்கிட்டே இருப்பேன். அதேமாதிரி கதை பேசணும் அப்படின்னா, அப்புறம் இதோட மியூசிக்குங்க, என்னோட மியூசிக் டைரக்டர் ஷாஜகான், நம்ம வானரன் படம், அவர் ஒரு பாக்யராஜ் சாருக்கு பர்த்டேக்கு ஒரு ஆல்பம் போட சொன்னோம். அவன் போட்டான், சூப்பராக. சார்கிட்ட காமிச்சா ரொம்ப சூப்பராக இருந்தது. சார் அவன் நம்பரை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மியூசிக்கு எப்படி இது பண்ணுறீங்க என்ன ஏது, அவன்கிட்ட மியூசிக் அப்படி கேட்டுக்கிறாரு, எல்லாம் பண்ணிட்டு கலந்துரையாடுறாங்க. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் கற்றுக்கணும், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கேப் இருக்கோ அதெல்லாமே அவர் இன்னும் ஆக்டிவாக இருக்கார். நீங்கள் சொன்ன விஷயங்கிறத நானும் நேரில் பார்த்துருக்கேன். ஒரு ப்ரொடியூசர் அவர்கள் சந்திப்புக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி, நான் அவரை சந்திக்கும்போது அவர் வீட்டில் அந்த அலுவலக பகுதியில் புத்தகங்கள் அவ்வளோ மேஜையிலையும், விருதுகளை விட புத்தகங்கள் அதிகமாக அவர் அதுக்கான இடத்த கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா விருதுகள் முழுமையாக வச்சோன்னா புத்தகங்கள் வைக்க இடம் கிடையாது. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட, அந்த ப்ரொடியூசர் என்னை அறிமுகப்படுத்தும் போது கூட, என்னை பற்றி அவர் குறிப்பு கொடுக்கும்போது எழுதினவர் பார்த்தாரு, ஓகே நான் குறித்து வச்சுக்கிறேன், தேவைப்படும் போது சொல்கிறேன். ஒரு நடிகரோட பணி 30 செகண்டு அந்த வசனம் என்னன்ட்டு. ஆனால் அதற்கு முன்னாடி இயக்குனர் அந்த களத்தை தயார் செய்யறதுக்கு இரவு முழுக்க ப்ரொடக்ஷனில் எல்லாரையும் பேசி 12 மணிக்கு தூங்க சென்று, காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே மழை பெய்யுமா, கிளைமேட் எப்படி இருக்குது, இந்த இடத்துல வச்சுக்கலாமான்ட்டு நிறைய இது இருக்குது, சந்திப்போம் அப்படின்னு அனுப்புனாரு. நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் நேரில் பார்த்தேன். கண்டிப்பாக. இல்லை அது இன்னி வரைக்கும் அதுதான் எனக்கு ஒரே இன்ஸ்பிரேஷன். கொஞ்சம் அப்படியே நம்ம கொஞ்சம் டவுன் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படம் பார்க்குறது இல்லை அப்படின்னா எழுதுறது, ஏதோ ஒன்று ஒரு சிறுகதையோ இல்லை ஏதோ ஒரு கட்டுரைகளோ ஏதோ ஒன்று எழுது. நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா, கோயம்பேட்டில் போய் உட்காந்துருவேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துட்டு, முன்னாடி இப்போ இல்லை, நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் வரும், எல்லாம் உட்காந்து நோட் பண்ணிக்கிறது. காமெடியெல்லாம் இருக்குங்க. நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, ரொம்ப இதாக இருக்கும். ஒரு நாள் அப்படி எழுதிட்டு இருக்கும்போது சார் ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி கோயம்பேடுலையா பண்ணுறேன். இல்லை சார் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் எழுதிட்டு ஷாக் ஆகிட்டு. அப்படியா, அதெல்லாம் எழுதுவேனா சார், நான் எங்கே இருந்தாலும் நோட் பண்ணிப்பேன், அது இங்கே வந்தால் தான் சார் நிறைய கிடைக்குது அப்படின்னேன். சரி வா ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னா அப்புறம் போவோம். அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணி எங்கேயா போய் உட்காந்துட்டு ஒரு நமக்கு இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்னா, படம் பண்ணும்போது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு அது யூஸ் ஆகும். ரொம்ப சத்தம் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது யார்கிட்டயோ 2 பேர் ஃபோனில் பேசுகிறாங்க, ஃபோனில் பேசுகிறத நேரில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, கத்துவாங்க, என்னென்னமோ கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. ரொம்ப இதாக இருக்கும். கோயம்பேடு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இல்லை, அந்த இடத்துக்கிட்டார அது ஒரு விதமான ஒரு விஷயம்தான் அது. சூப்பர் சார். கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எல்லோரோட பார்வையும் அங்கே ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம். அதில் உங்களோட சாயிபும் நானும் தேர்வு செய்யப்பட்டது. அந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன?
ஆக்சுவலாக நம்ம டைரக்டர் யூனியனில் வந்து பெங்களூர்லேருந்து ஒருத்தங்க, அவங்க பெரிய நிறுவனம், அவங்க வந்து டைரக்டர் யூனியனோட சேர்ந்து படம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. கதை சொல்லுங்க அப்படின்னாங்க. அவர் ஆர்கே செல்லுமணி சார் தான் கதையெல்லாம் கேட்டுட்டு இருப்பார். டெய்லி 40 கதை கேட்பார். 40-50 250 பேர்னா டெய்லி காலையில் ஒரு 20-25-30 நிமிஷத்தில் கதை சொல்லிடணும். அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு வந்து ஒரு 5ஆவது நாளோ 6ஆவது நாளோ வந்து நான் ஒரு கதை சொன்னேன். அப்புறம் என்னோடதெல்லாம் செலக்ட் ஆச்சு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணிடலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு யார் யார் ஸ்கிரிப்ட் இருக்கோ அது கொடுத்துருங்கன்னாங்க. அப்போ ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் கொடுத்தோம், செலக்ட் ஆயிடுச்சு என்னோடது, பண்ணிடலாம் அப்படின்னு. அவங்க தான் ஃபண்டு தருவாங்க. சார் கதை பிடிச்சிருக்கணும், அங்கே சொல்லுவாங்க, அவங்களும் கதை படித்து பார்ப்பாங்க, அவங்க தான் ஃபண்டு, பெங்களூர்லேருந்து ஃபண்டு கொடுப்பாங்க நமக்கு. அதுவும் நான் ஒரு புத்தகத்தில் எழுதினா ஒரு கதை தான், சிறுகதை தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே போட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சிச்சு, படம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அவார்டு கிடச்சிது, பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி அவார்டு கிடச்சிது. அது பெங்களூரில் கிடச்சிது ஃபிலிம் ஃபெஸ்டிவலில். அதுக்கப்புறம் கேன்சலில் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், அனுப்புறதுக்கு செலக்ட் பண்ணுறோம், அதெல்லாம் நாங்கள் ஸ்பாட்டில் தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு பிரசாத் லேபில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அங்கே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. எனக்கும் தெரியாது, ஏன்னா வர சொல்லிட்டாங்க, பண்ணவங்களாம் வாங்கன்ட்டாங்க. நம்ம படம் இருக்கா இல்லையானே தெரியாது, செலக்ட் ஆச்சானது. டக்குன்னு பார்த்தா நம்ம படத்தையும் வந்து அங்கே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. பண்ணி அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், செல்வமணி சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அது உங்களுடைய எழுத்துக்கான உத்வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கான பயிற்சின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது எங்கே இருந்து மேம்பட்டுக்கிட்டே இருக்குது? புஸ்தகங்கள் படிக்கிறதால கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான், சார் வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கிட்டே ஒரு 1000 புக்ஸுக்கு மேலேயே இருக்கும். 1000 புக்ஸுக்கு மேலேயே இருக்குது. இப்போ என்னென்னா, நாங்கள் வீடு மாற்றுறோம் இல்லையா, வீடு மாற்றும் போது எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் சீக்கிரமாக ஒரு பொட்டியில் அடங்கிடும். அடங்கினா ஒரு லாரி ஒரு ட்ரிப்பில் அடங்கிடும். என்னோடதுக்கு மட்டும் 4 பொட்டி தேவைப்படும். இப்போ நான் ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணேன், என்னோட ஆஃபீஸு எல்லாம் எடுத்துட்டாங்க. புக்ஸ் ரேக்ஸுக்கு மட்டும் 4-5 பொட்டி. அதுதாங்க சொத்து, வேறு என்ன பண்ணுறது, நம்ம வாங்கி போட்ட சொத்து அதுதான். அது வந்து நிறைய படிக்க நமக்கு அதுதான் நமக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து நான் அங்கே எடுத்த ப்ராக்டிஸ் தான், திருமுருகன் சார் எடுத்த ப்ராக்டிஸ் தான் அது. அவர் தைரியமாக நீ எழுது அப்படின்னாரு இல்லையா. அதுக்கப்புறம் நிறையா டிஸ்கஷன்ஸ், 2வது படம் 3வது படம் சார் பண்ண 2வது படத்துக்கு பண்ணும் போதெல்லாம் நிறைய வெர்ஷன்ஸ் எழுதிக்கிட்டே அந்த ப்ராக்டிஸ் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது. ஸோ அவருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிச்சுட்டு வர்ற ஒரு நபருக்கும், இன்ஜினியரிங் ஜென்ரலாக ஒரு ஸ்டடீஸ் படிச்சுட்டு சினிமா பேஷன் அப்படின்ட்டு வர்றவங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கும்? அவங்க எப்படி இதுக்குள்ளே அடாப்ட் பண்ணிக்கணும்? அதாவது இப்போ முன்னே வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து வேறுபாடு இருந்தது, நிறைய வேறுபாடு இருந்தது. ஏன்னா அப்போ வந்து நாங்கள் வந்து பேசிக் கற்றுட்டு வந்துடுறோம். லென்ஸ்னா என்ன, ஃபிலிம்னா என்ன, இதுனா ஷார்ட்னா என்ன, சீன்னா என்ன, எல்லாமே கற்றுட்டு வந்துடுறோம். இந்த புதுசாக வரவங்களுக்கு அடாப்ட் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டும் போது கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக வந்திருக்கான் ஃபிலிமில் ரோலு, படம் டக்குன்னு சான்ஸ் தரமாட்டாங்க. நீ ஒரு 20-15 படம் ஒர்க் பண்ணியா, 10 படம் ஒர்க் பண்ணியான்னு அப்போ கேட்பாங்க. ஸோ இவன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா இவன் ஒரு 5 படம் ஒர்க் பண்ணியிருக்கான், ஒரு பெரிய டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கான்னா ஒரு கொடுத்துருவாங்க. சரி இவன் கற்றுட்டு வந்திருக்கான், தொழில் தெரியும்னு கொடுத்துருவாங்க. அப்போ இவங்களுக்கு லேட் ஆகும். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான், எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் ஒர்க்கே பண்ணலைனாலுமே உங்களுக்கு சீன் சொல்ல தெரியுதா, விஷுவலைஸ் தெரியுதா, ஒரு நல்ல கேமராமேன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் யார் வேணாலும் டேரக்டர் ஆகிடலாம். ஆனால் பார்க்குறவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கியான்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஒரு ஃபெஸ்டிவல் அவார்டு வாங்கியிருக்கு, இல்லை நல்ல ஷார்ட் ஃபிலிமாக இருந்ததுன்னா இமிடியட்டாக இன்றைக்கி கிடச்சிருது. ஸோ இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டாக அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம் தான். முன்னாடி இருந்தது அந்த வேறுபாடு இருந்தது, அவங்க கற்றுக்கணும் கஷ்டப்பட்டு. இப்போ ஷார்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் எழுதுறதும் சினிமாவுக்கான கதை எழுதுறதுக்கும் வேறுபாடு இருக்கும். அதே எடுத்து இதில் கையாளலாம், இல்லை இது ஷார்ட் ஸ்டோரிக்கான பியூட்டியை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு கம்ப்ளீட்டாக இன்னொரு ஸ்டோரிக்குன்ட்டு புதுமையாக போயிடலாம். அது ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த ஸ்டோரி லைன் ஒன்லைன் பிடிக்கிறது, சீன்ஸை தனக்குள்ளே அசை போடுறது, தேடுறது, இது எல்லாம் உங்களுக்குள்ளே எப்படி அந்த டைரக்டராக அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துட்டுருக்கு? இதான் நம்ம ஷார்ட் ஸ்டோரிஸோ நம்ம படமாக பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. அவார்டு மேக்கிங்காக ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா கமர்ஷியல்ஸ் உள்ள ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கமர்ஷியல்ஸ் வைக்கவே மனசு, ஏன்னா கதை டிஸ்டர்ப் ஆகிடும், கதையை நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத சாங்ஸு, ஃபைட்டு, காமெடிஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கதை மட்டும் ராவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் ஒன்று இருக்குது. இப்போ நான் எடுத்ததெல்லாம் வந்து ஒரு அவார்டுக்குன்னு எய்ம் பண்ணலை. இது நான் வந்து அப்பாவுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு அதை தான் சொல்லணும். இந்த கேரக்டர் மட்டும் புதுசாக இருக்குது, இதை கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய காமெடி, பாட்டு, லவ்
எல்லாமே சேர்த்து தான் வச்சுருக்கோம். ஸோ நம்ம முழுக்க முழுக்க நம்ம அவார்டு மாதிரி இறங்கலை. ஆனால் இதே கதை அவார்டு மாதிரி இறங்குறதா இருந்தால் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். அதான் சொல்கிறேன், எனக்கு நம்ம எழுதின கதையை தான் நம்ம பண்ணணுன்னே இல்லை. இப்போ இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு நம்மளுடைய அந்த ஹியூமர் சென்ஸுக்கும் நமக்கு தெரிஞ்ச நமக்கு வர ஒரு விஷயத்துக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம அடுத்தவங்க கதையை நம்ம எடுத்து பண்ணலாம். அதை டிசைட் பண்ணுறது வந்து ஆர்ட் ஃபிலிமாக யாருக்காக நம்ம படம் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருமே பார்க்கணும் நம்ம படத்தை. இப்போ நான் ஒரு ஸ்டைலிஷாக ரொம்ப ஸ்டைலிஷாக அப்படியே எல்லா யூத்ஸை வச்சே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது மாலில் மட்டும்தான் ரீச் ஆகும். எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி எடுக்கணுமா இல்லை இவங்களுக்கு மட்டும் எடுக்கணுமா, அதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். சினிமாவை தேர்ந்தெடுத்ததுக்கும் சினிமா பயணத்தில் இந்த நீரோட்டத்தில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ மனநிறைவாக உணர்றீங்க? கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம்தான் படணும். ஆனால் அது பாதி நேரத்தில் நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு படம் பண்ணி ப்ரொடியூசர் தேடி கதை எழுதி அதுக்கு டிஸ்கஷன் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் தேடி ப்ரொடியூசர் கிடச்சி படம் முடித்து ரிலீஸ் பண்ணி அதை இன்னைக்கு ஓடிடி வரைக்கும் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய கடல். கிட்டத்தட்ட 1.5 to 1.25 வருஷம் அதில் நமக்கு ட்ராவல் ஆயிரும். சில நேரத்தில் நினைப்போம் என்னடா இப்படி, சில வேதனைகள் சில ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும் அந்த காலகட்டத்தில். ஆனால் படம் பார்த்துட்டு ஒரு ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க, ஒரு சந்தோஷமாக பேசுகிறாங்க, இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துங்க. எனக்கு ஒரு படம் பார்த்து அவங்க ஒரு மனசு ஒரு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கொடுக்குது. நம்ம பட்ட ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒரு டீச்சர் வந்து பார்த்துட்டு தேவி தேட்டர் வாசலில் நம்ம வாணன் பார்த்துட்டு இது கண்டிப்பாக எங்கள் சில்ட்ரன்ஸுக்கு நம்ம ஸ்கூல்லே திரையிட சொல்கிறோம், ஏன்னா ஃபுல்லாக ஹியூமனிட்டி தான் படம். ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, நான் இருக்கேன் அந்த குழந்தைய காப்பாற்றுறேன், நான் இருக்கேன்னு வர்றான். அவன் செயினை கழட்டாக கொடுக்குறான், ஒருத்தங்கிட்ட இவ்வளோ தானே காசு இருக்குது வச்சுக்கோங்கிறான் அந்த ஆள்கிட்ட. இப்படி ஒரு ஹியூமனிட்டியாக ஒருத்தங்க வர்றாங்க, வேஷம் போடுறவனுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்கங்கும் போது டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மனிதநேயம் அதிகமாக இருக்குது, இது கண்டிப்பாக எங்கள் சில்ட்ரன்ஸுக்கு நாங்கள் ஸ்கூலில் போடணும். அப்போ அதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷமாக தான் நமக்கு இருக்குது. வாணி ஜெயராம் அவர்களோட டாக்குமெண்ட்ரி, அதற்கான தேடல், அதற்கான சந்திப்புகள், அதனோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசில் நான் ரொம்ப விரும்பி விரும்பி கேட்குற பாட்டு வந்து நானே நானான்னு ஒரு பாட்டு இருக்கும். நானே நானா யாரோ, அது நான் பாடிக்கிட்டே இருப்பேன். அதான் நான் ரொம்ப சொல்கிறது 4 வயசு இருக்கும்போது சொல்கிறேன். எங்கள் அம்மாட்ட டேப் கேசட் இருக்கும்ல, அந்த பாட்டை போடுமான்ட்டே இருப்பேன். பெருசாக இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்தது. இந்த மாதிரி வாணி ஜெயராம் மேடம் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி, அவங்களுக்கு விருது தராங்க, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேடம் வீட்டு போனால் ரொம்ப சூப்பராக பேசினாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் தான் இருந்தாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாங்க. நான் ஒரு 7 பேர்த்த சொன்னேன். எம்எஸ் விஸ்வநாதன் சார், டிஎம்எஸ் சார், திருச்செல்வன் சார், அப்புறம் இன்னொரு நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்க, அப்புறம் நாசர் சார், இவங்கள்ட்ட எல்லாமே இன்டர்வியூ எடுத்துகிட்டு உங்களை பற்றி பேச சொல்லிட்டு நீங்களும் சார் பேசுகிறதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணிடலாம். உங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ், நீங்கள் எத்தனை பாட்டு பாடிக்கீங்க, எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எல்லாமே இதுக்குள்ளார வந்துடும். ஓகேப்பா நான் இதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன்னா அவங்க இன்டர்வியூ தண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும், அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சாரை போய் பார்த்து, அவர் டிஎம்எஸ் சாரை பார்த்துட்டு எல்லாரோட இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷமாக வரும்னு நினைக்கிறேன். அந்த இது அது முடிச்சு டெலிகாஸ்ட் பண்ணி ஸ்டுடியோ இதில் தான் பண்ணோம். ரொம்ப ஹாப்பி. பார்த்துட்டு மேடம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அதெல்லாம் சார் சொல்கிறேன், ஒன்று திரும்ப சொல்கிறது தான், நம்ம ஏதோ ஒரு சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயம் விரும்பி இருப்போம், அது வேற ஒரு ரூபத்தில். இப்போ நாகேஷ் சாருக்கு சொன்னா இல்லையா, அதே லிங்க்கு தான். எங்கேயோ ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்குது. இப்போ நான் அந்த பாட்டை ஏன் பாடிட்டு இருக்கேன், அவங்களே ஏன் வந்து நமக்கு வந்து ஒரு இது பண்ணணும். லைஃப் ஒரு சர்க்கிள் தான், எல்லாமே ஒரு சர்க்கிள் மாதிரி தான் வருது. அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது அந்த டாக்குமெண்ட்ரியும். படங்கள் வெளியாக வானொலி சார்பா வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார்.